வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது வால்நட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு டிப். மைனஸ்க்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதை வீட்லேயே ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். மைனஸை விட இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. பிரெட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு, பர்கருக்கு எல்லாத்துக்குமே கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். 50 கிராம் வால்நட், 2 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஆலிவ் ஆயில் இருந்தால் நல்லாயிருக்கும். அது இல்லைனாலும் நம்ம சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். பேனை சூடு பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வால்நட்ஸை சேர்த்து வறுத்துக்கலாம். இது மாதிரி வறுத்து சேர்க்குறதுனால அந்த டிப்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வால்நட்ஸ் நல்லா வறுத்தாச்சு. வறுத்த வால்நட்ஸை இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த 2 வெள்ளைப்பூடியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வறுபட்டதுனால ஈஸியாக அதோட தோல் கலண்டு வந்துடும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து ஊற வச்சுருக்கிற வால்நட்ஸ் சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு வால்நட்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். பூண்டு வறுத்து வச்ச பூண்டுலேருந்து தோலை எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வால்நட் டிப் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.